கும்பராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 19ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா ஆசை வார்த்தைகள் இல்லாத உண்மை நிலை இதுதாங்க. அந்த வகையில் இந்த வாரம் கும்பராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை பல்வேறு சங்கடங்களில் இருந்த கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் வகையில் குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கிறாருங்க. இதனால் ராசியில் இருக்கும் சனி ராகு தோஷங்கள் குருவினுடைய இந்த பார்வையால் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வை விழுவதால் படிப்படியாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த துன்பங்கள் அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு வெளிச்சம் வரக்கூடிய ஒரு காலம் தொடங்கிவிட்டது என்று நினைத்து கொண்டு உங்களுடைய செயல்களை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்க சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்குது. அதே போல ஆரோக்கிய பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது எதிர்பார்க்கலாங்க. இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க, பக்தி அதிகரிக்கும். 2ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி உச்சம் அடைந்திருப்பதால் நினைத்தது அனைத்துமே நிறைவேற இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் உண்டுங்க. அதே போல கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுதுங்க. அதே போல ஜென்மசனி ஜென்ம ராசியில் ராகு இருப்பதால் எப்படி இருந்தாலும் சின்ன சின்ன இடையூறுகள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். மழை விட்டாலும் தூவானம் விடாது என்பது போல முழுமையான நலம் பெற இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கதாங்க செய்து. 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் கணவன் மனைவிக்குள் அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், உரசல்கள் ஏற்படதாங்க செய்யும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. அதே போல தாயினுடைய உடல்நிலையில கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சனி பகவானையும் ராகுவையும் பார்ப்பது மிக நல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். ஜோதிட கலையின் விதிகளின்படி ஜென்ம ராசியில் சனியின் ராகுவும் கூட்டு சேர்க்கை நன்மை தராது. இந்த தோஷத்தை குரு பகவானுடைய சுப பார்வை கணிசமாக குறைத்து விடுதுங்க. தனஸ்தானத்தில் சுக்கிரன் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. அர்த்தாஷ்டகத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் சக்திக்கு மீறிய அலைச்சலும் கடின உடைப்பும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டங்களில் வயோதிகர்கள், நிரந்தர உடல் உபாதைகளுக்கு சிகிச்சை பெற்று வருபவர்கள், நோயுற்றவர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து அதன் பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. வெளியூர் பயணங்களின் போது பணத்தையும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பது சக்திக்கு மீறிய உழைப்பும் கூடுதல் பொறுப்புகளும் பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்துங்க. இருந்தாலும்
சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால உங்களுடைய உத்தியோகத்திற்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாதுங்க. அதே போல வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்திருந்த சலுகைகள் ஏமாற்றத்தை அளிக்கும். வெளிநாடு சென்று பணியாற்றி சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் இடைத்தரகர்களினால் ஏமாற்றப்படக்கூடுங்க. அதனால் எச்சரிக்கை மிக மிக அவசியங்க. கூடுமான வரைக்கும் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுப்பதோ அல்லது அவற்றை பற்றி பேசுவதோ இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே மேற்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தை நிலவரத்தில் கடும் போட்டிகளை சமாளித்து லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியுங்க. சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நெருக்கடியான தருணங்கள்ல நிதி நிறுவனங்கள் உதவிக்கு வர தயங்குவாங்க. வெளி மாநில தொழிலாளர்களால் புதிய பிரச்சனைகள் தலை தூக்குங்க. உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு சாதகமாக சஞ்சரிப்பதால் நிச்சயம் கிடைக்கும் என்றிருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகும். கையில் இருப்பதை கொண்டு சமாளிப்பதற்கு குரு பகவானுடைய சுப பார்வை உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. உடல் நலன்ல கவனமாக இருங்க. அதே போல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது அவசியம். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருது. அதன் பிறகு ஒவ்வொரு கிரகமாக அனுகூலமற்ற நிலைக்கு பிரிந்து சென்று விட ஆர்வத்துடன் படித்து கொண்டிருந்தவங்களுக்கு பாடங்கள்ல கவனம் குறையுங்க. தசா புக்திகள் பாதகமாக இல்லாவிடில் சகவாச தோஷம் உங்களுடைய முன்னேற்றத்தை பாதிக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. கூடுமான வரையில் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களின் சொந்த பிரச்சனைகளில் தலையிடுவதையும் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக வலம் வருவதால் நல்ல விளைச்சலும் நல்ல ஒரு வருமானமும் கிடைக்க இருக்குது. நல்ல உடல் நலன் சற்று பாதிக்கப்படக்கூடுங்க. உழைப்பால் மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதிக கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசியில் சனி பகவான் மற்றும் ராகு இணைந்திருப்பதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது அவசியங்க. வேலைக்கு சென்று வரும் சகோதரர்கள் அவர்களது பணிகளில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, காளஹஸ்தி, திருக்கொள்ளிக்காடு, திருநள்ளாறு, திருநாகேஸ்வரம் திருத்தல தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.